என் சிந்தையிலும் என் வாக்கிலும் நின்று அருள் புரியும் அகத்தியர் திருவடிகளே போற்றி. இந்த பதிவை பார்க்க வந்த சிம்மராசி நேயர்கள் அனைவருமே நீண்ட ஆயுளும் நிம்மதியான வாழ்க்கையும் அனைத்து செல்வமும் பெற்று நல்லபடியா நீங்க வாழணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்ப சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கண் திஷ்டி, பில்லி சூனியம், இது மாதிரியான கெட்ட சக்தி அனைத்துமே உங்களை விட்டு திரித்து ஓடக்கூடிய ஒரு அருமையான ஒரு பரிகாரத்தை பத்தி தான், கண் திஷ்டி பரிகாரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க புண்ணியம் செஞ்ச ஆத்மா, அதனாலதான் இந்த பதிவை இந்த நேரத்துல நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. அதனால இப்ப சொல்ல போற இந்த கண் திஷ்டி பரிகாரத்தை நீங்க எல்லாருமே செய்யுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கண் திஷ்டி, இந்த பில்லி சூனியம், தடை தாமதம், இது எல்லாமே உங்களை விட்டு திரிச்சு ஓடிடும். அப்படி ஒரு அருமையான கண் திஷ்டி பரிகாரம் இது. என்கிட்ட ஒரு முறை சிம்ம ராசிக்காரவங்க ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்தாரு. இதை பாருங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்த உடனே நான் கேட்ட கேள்வி, கண் திஷ்டி அதிகமா இருக்கே, உங்க குடும்பத்துல வம்பு சண்டை வம்பெல்லாம் நிறைய நடக்குமே, அடிதடியெல்லாம் நடக்குமே, வெளியிலெல்லாம் நல்லா இருப்பீங்க, வீட்டுக்குள்ள வந்தா அவ்வளோது ஒரு பிரச்சனையா இருக்குமே, தனிமையில இருக்கும்போது நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, மனைவி முகம் பார்த்த உடனே சண்டை சச்சரவு வருமே அப்படின்னு தான் சொன்னேன். அவர் ஆமாம்மா, எப்படிம்மா நீங்க பார்த்த மாதிரியே சொல்றீங்க, நீங்க சொன்னது அத்தனையும் நடக்குதுமா என் வாழ்க்கையில, நாங்க நல்லாதாம்மா எங்க குடும்பம் நடந்துச்சு, நல்ல காசு பணத்தோட நல்ல சந்தோஷமா நாங்க 2 பேரும் இருந்தோம், நிறைய பொருள் எல்லாம் புதுசா வாங்கிட்டு வருவேன், பார்க்குற பொருள் எல்லாம் ஆசைப்பட்டு என் மனைவிக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் எப்படி உங்க கணவர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க அதெல்லாம் வாங்கி. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம போயிட்டுமா. அதுக்கப்புறம் நாங்க சந்தோஷம் இல்லை, பேச்சில நாங்க 2 பேரும் உட்கார்ந்து ஒரு இடத்துல பேச முடியல, சண்டை சச்சரவு அதிகமா ஏற்பட ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா எங்களுக்கே தெரியல, விவகாரத்து வரைக்கும் போயிட்டுமா பிரச்சனை. அதனாலதான் என் மனைவியும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு என்னால இருக்க முடியல. அதான் ஜாதகத்தை எடுத்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்க சொன்னதை 100க்கு 100 உண்மைதாம்மா. நீ இப்பதான் தெரியுதுமா இது கண் திஷ்டியால வந்திருக்கு பிரச்சனைன்னு எனக்கு இப்போதமா தெரியுது. அதை எப்படிமா நான் நீக்கிக்கிறது, என் குடும்பத்தோட எப்படிமா நான் ஒத்துமையா இருக்கிறதுன்னு அப்படின்னு கண் கலங்கிட்டாரு. நான் ஒன்றும் சொல்லலை. இந்த பரிகாரத்தை, இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கான இப்போ சொல்ல போற பரிகாரத்தை அவருக்கு சொல்லி இதை செய்யுங்க, நம்பிக்கையோட முழு மனசோட இதை செய்யுங்க, பிரச்சனையெல்லாம் எதுவுமே வராது. நீங்க குடும்பத்தோட ஒத்துமையா கணவன் மனைவியோட குழந்தையோட சந்தோஷமா இருப்பீங்க ஐயா, நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அவரும் முழு மனசோட இந்த பரிகாரத்தை செஞ்சிருக்காரு. ஒரு 4-5 மாசம் கழிச்சு கணவன் மனைவி 2 பேரும் இந்த பிள்ளைங்களோட பழமெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டாங்க. அம்மா, நீங்க சொன்ன பரிகாரத்தை நாங்க செஞ்சேன், இப்ப நல்லா இருக்கும், எங்க மனைவி நானும் ஒத்துமையோட இருக்கோம், என் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கோம், அந்த விவகாரத்து பிரச்சனையெல்லாம் நீங்கி போயிட்டுமா, இப்ப நல்லா இருக்கிறோம்மா, நீங்க சொல்லலைன்னா என் குடும்பமே செதறி இருக்குமா. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க போனாங்க. அது மாதிரியான ஒரு அற்புதமான நல்ல பரிகாரம். அதனால இதை பார்க்க வந்த சிம்ம ராசிக்காரவங்க, உங்க வாழ்க்கையிலையும் பல பல கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் கண் திஷ்டியால வந்திருக்கும். அதனால இந்த பரிகாரத்தை நம்பி செய்யுங்க, நல்லது எல்லாம் உங்க வீட்டை தேடி வரும். அப்படி ஒரு சக்தி மிக்க பரிகாரம். அந்த பரிகாரம் ரொம்ப பேருக்கு சொன்னதுனால நல்லது கிடைச்ச பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சிங்கனாலே போதும், உங்களை ஒரு கவசம் மாதிரி இது பாதுகாக்கும். இதை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க செஞ்சா போதும். இதுக்கு செய்யறதுக்கு அதிகமா காசு ஆகாது, நேரமும் ஆகாது, ரொம்ப எளிமையான முறையில தான் இருக்கும். ஆனா 100% உங்களுக்கு பலன் தரக்கூடியது. அதனால இதை பார்க்க வந்த நேயர்கள் நீங்க எல்லாருமே செஞ்சு உங்க வாழ்க்கையில நல்லபடியா நீங்க வாங்க.
சரி, ஏன் இப்ப சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மட்டும் இவ்வளவு கண்ணடிப்படுது, இவ்வளவு கண் திருஷ்டி வருது? கண் திருஷ்டி வந்தா நாங்க எப்படி பார்த்துக்கிறது, அது எப்படி எங்களுக்கு உணர முடியும், அதை தீர்த்துக்கிறதுக்கு பரிகாரம் எது இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு அதிபதியானது சூரிய பகவான். அதனாலேயே சிம்ம ராசியில பிறந்தவங்க எங்க போனாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க பார்வை எல்லாம் இந்த சிம்மராசிக்காரவங்க மேல பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு பல தடை தாமதம் எல்லாம் ஏற்படும். இந்த கண் திருஷ்டினாலதான் இவ்வளவுதும் ஏற்படும். சிம்ம ராசிக்காரவங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க, ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எந்த வேலையா இருந்தாலும் செய்யக்கூடியவங்க. யாருமே செய்ய முடியாத அந்த வேலையை அப்படின்னு இருக்கிற வேலையை கூட இவங்க எடுத்து அதை நல்லபடியா செஞ்சு கச்சிதமா செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால நிறைய பாராட்டெல்லாம் பெறுவாங்க. அதனாலேயே இவங்களோட கூட இருக்கிறவங்களை எல்லாம் இவங்க மேல பொறாமப்பட்டு அதே கண் திருஷ்டியா மாறி போயிடும். அதனாலதான் கண் திருஷ்டி வருது. அதே மாதிரி சிம்மராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி புதனா இருக்கிறதுனால இவங்கள்ட்ட வாக்கு சாதுரியம் இருக்கும், வாக்கு பலிதம் ஏற்படும். எது சொன்னாலும் அப்படியே நடக்கக்கூடிய சக்தி இவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துல நின்று இவங்க பேசும்போது இவங்க பேச்சில ஒரு கம்பீரமும் ஒரு தெளிவும் சாதுரியமும் இருக்கிறதுனால இவங்களை எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு கண் திருஷ்டி நிறைய படும். அதே மாதிரி ஒரு வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலையில அழகு, ஒரு நேர்த்தி, அவ்வளவு தெளிவா செய்வாங்க. அதை பார்த்தே நிறைய ஐடியாவோட செய்வாங்க. அதை பார்த்தே உயர் அதிகாரிங்க எல்லாம் இவங்கள்ட்ட வந்து சில ஐடியாவெல்லாம் கேட்பாங்க. அதனாலேயே இவங்களோட கூட பணியாற்றுறவங்க எல்லாம் இவங்க மேல பொறாமை ஏற்பட்டு கண் திருஷ்டியா மாறிடும். இப்படிதான் கண் திருஷ்டி சிம்மராசிக்காரவங்களுக்கு ஏற்படும். அது எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. எந்த நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இவங்களை ஒரு பார்வை பார்த்து அதே மாதிரி செயல்படுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் தெளிவா செய்யறதுனால இவங்க செய்யறத பார்த்தே எல்லாரும் செய்வாங்க. அதனாலேயே கண் திருஷ்டி பட்டுக்கிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ இவ்வளவு கண் திருஷ்டி எல்லாம் படுது. சரி, கண் திருஷ்டி என் உடம்புல வந்துட்டு, எங்க குடும்பத்துல வந்துட்டு அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா உடம்பு நல்லபடியா இருப்பாங்க, வெளியில எங்க பார்த்தாலும் போயிட்டு வந்து நல்ல வேலை வெட்டியெல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு உடம்புல பிரச்சனை ஏற்படும். ஒரு நாளைக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது சாதாரண உடம்பு வலின்னு சொல்லிடலாம். திடீர்னு உடம்புல முடியாம போயிடும், நோய் ஏற்படும். ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காமிச்சா எல்லா செக்கப் பண்ணியாச்சு, நல்லா இருக்காங்க, நார்மலா இருக்காங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா மன பயம், மனதுல குழப்பம், எந்த இதுலயும் ஒரு பிடிமானம் இல்லாம இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கண் திருஷ்டி தான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஒரு தொழில், நல்ல நல்லபடியா வளர்ச்சியா நல்லா நடந்துகிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு பிரேக் ஏற்படும், இந்த தொழிலை மூடுற மாதிரி நிலைமை வந்துடும். அதுக்கு கண் திருஷ்டி தான் காரணம். உடம்புல யாரோ அடிச்ச மாதிரி வலி இருக்கும், வேதனை இருக்கும், என்னன்னே வெளியில சொல்ல முடியாது. இது மாதிரியெல்லாம் பல அறிகுறிகள்லாம் காமிக்கும். இதுக்கு அத்தனைக்கும் கண் திருஷ்டி தான் காரணம். அதனால இந்த கண் திருஷ்டி ஏற்படுறதுனால நாம தான் பாதுகாத்துக்க முடியும். அடுத்தவங்களையெல்லாம் என்னை பார்க்காதீங்க, கண் திருஷ்டி வருதுன்னு நம்ம சொல்லிக்க முடியாது. அதனால இந்த சிம்மராசி நேயர்கள், இதை பார்க்குற நேயர்கள் எல்லாருமே உங்களை நீங்களே பாதுகாத்துக்குங்க. உங்க குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்துக்கிறதுக்கு நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்கனாலே உங்க குடும்பத்தையும் உங்களையும் ஒரு கவசம் போல இது பாதுகாக்கும். அப்படி ஒரு சக்தி மிக்க அருமையான பரிகாரம். அதனால இதை முழு மனசோட செய்யுங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு தான் செய்யணும். அதுக்கு வேண்டிய பொருள்னா நெல் ஒரு பிடிச்ச புடி வாங்கிக்கோங்க,
பொரி ஒரு பிடிச்சப்படி வேணும், எடுத்துக்குங்க. வெண்கடுகு அது ஒரு பிடிச்சப்படி. இது எல்லாமே ஒரு 25 கிராம் 25 கிராம்னு வாங்கிக்கிங்க 3 பொருளையும். இது நாட்டு மருந்து கடையில் இருக்கும், அதுலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு வெள்ளை துணி ஒன்று சதுரமாக ஒன்று எடுத்துக்குங்க. அவ்வளோதான் இதுக்கு வேண்டிய பொருள். அமாவாசை அன்னைக்கு இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நீர்நிலைக்கு போங்க. அது ஆறாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், இல்லை கடற்கரையாக இருந்து கடலில் போய் சேருதுன்னா அவ்வளோது ஒரு பவர்ஃபுல்லானது. அங்கேயும் போகலாம். உங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ அங்கே போய் இதை செய்யலாம். அதனால உங்கள் வசதிக்கு தகுந்தாப்புல இதெல்லாம் தேர்வு செஞ்சுக்குங்க. அமாவாசைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தேர்வு செஞ்சுக்குங்க. இப்போ அமாவாசை அன்னைக்கு நீர்நிலைக்கு பக்கத்தில் நீர்நிலைக்கிட்ட போயிருங்க. கிழக்கு பார்த்து நின்றுங்க, அதாவது சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து நின்றுக்குங்க. நின்றுக்கிட்டு வெள்ளை துணியில் இந்த 3 பொருளையும் எடுத்து வச்சு நல்லா முடிச்சு கட்டிடுங்க. கட்டிக்கிட்டு விநாயகரை நல்ல மனமாற வேண்டிக்குங்க. உங்கள் குலதெய்வத்தை நல்லா மனசில் நல்லா நினச்சிக்கிட்டு, தாயே கங்காதேவியே, எங்கள் குடும்பத்தில் உள்ள கண் திஷ்டி, இந்த பில்லி சூனியம், இது மாதிரியான கெட்ட சக்தி அத்தனையுமே என்னை விட்டு இன்னையோடு ஓடி போயிடணும் அப்படின்னு அந்த மூட்டையை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு 3 வாட்டி மூழ்கி ஏந்திரிங்க. இல்லை தண்ணிக்குள்ளே இறங்கி என்னால் மூழ்கலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தண்ணிக்கு மேலேயே நின்றுட்டு கை காலை கழுவிட்டு 3 முறையும் கங்காதேவியே, என்னை பிடிச்சிருக்க தரித்திரியம், இந்த பில்லி சூனியம், கெட்ட சக்தி எல்லாம் விலகிடணும் அப்படின்னு 3 வாட்டி தண்ணி தெளிச்சுங்க. தெளிச்சுட்டு நேராக சிவன் கோயிலுக்கு வந்துடுங்க. வந்துட்டு சிவபெருமானை நல்லா மனமாற வேண்டிக்கிட்டு, இன்னையிலேருந்து என் குடும்பத்தில் மனசில் நிம்மதியும், குடும்பத்தில் செல்வ செழிப்பையும், தொழிலில் ஒரு வளர்ச்சியும், நான் செய்கிற வேலையில் நல்ல ப்ரமோஷன், நல்லபடியான சம்பளமும், எங்கள் வீட்டில் சுபகாரியம் எல்லாம் நடக்கிறதுக்கும் சிவனே நீ தான் எனக்கு உதவியாக இருந்து எனக்கு நல்லபடியாக அருள் கொடுக்கணும் அப்படின்னு நல்ல மனசார மானசீகமாக சிவபெருமான்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு வீடு வந்துருங்க. இது போதும். அடுத்த வருஷம் அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தொடர்ந்து நீங்க செய்ய உங்க குடும்பத்துல கண் திஷ்டியே படவே படாது. இந்த கெட்ட சக்தி, பில்லி சூனியம் எதுவுமே உங்களை ஒண்ணுமே செய்யாது. உங்களையும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களையும் ஒரு கவசம் மாதிரி இந்த தெய்வங்களும் இந்த பரிகாரமும் உங்களுக்கு துணையா நின்று இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தொழில வளர்ச்சி, மனசுல நிம்மதி, செல்வ செழிப்பு, சுபகாரியெல்லாம் நடக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நல்ல காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அந்த சிவபெருமானே உங்களோட துணை இருந்து அருள் செய்வார். நிச்சயமா நல்லது எல்லாம் உங்க வீட்டை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்களே அதை பார்க்க முடியும், உணர முடியும். அதனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க. நீங்க குடும்பத்தோட எல்லாரும் நல்லபடியா இருங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. அவங்களும் செய்யட்டும். அவங்க வாழ்க்கையில நல்லது கிடைச்சா உங்க வாழ்க்கையும் நல்லது நடக்கும் நிச்சயமா. அதே மாதிரி வருங்காலத்துல நிறைய இது மாதிரி நடந்த பரிகாரம் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.